அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சிமிகு இளைய சமுதாயமே, பாராளுமன்ற தேர்தல் விரைவில் வர இருக்கின்றது. அந்த தேர்தலில் இன்றைக்கு கூட்டணி என்ற நாடகங்கள்லாம் நீங்கள் கடந்த ஒரு வாரமாக பார்த்து வருவீர்கள். தமிழ்நாட்டு நலனின் அக்கறை செலுத்துவதை விட எப்படியாவது வெற்றி பெற்று மத்தியிலே அமைச்சர் பொறுப்பை வாங்கி தங்கள் நலனை பாதுகாத்துக் கொள்ள, தங்களை வளப்படுத்திக் கொள்வதற்காகவே ஒரு தமிழக மக்கள் இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு சிறப்பான கூட்டணி, மெகா கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழகத்தை வஞ்சிக்கின்ற மத்திய பாரதிய ஜனதா கட்சியும், தமிழக மக்களால் வெறுக்கப்படுகின்ற ஆளும் கட்சியாகிய அதிமுகவும், இதே தெய்வம் அம்மா அவர்களையே ஒரு குற்றவாளி என்றும், அவர் இன்றைக்கு உயிரோடு இருந்திருந்தால் அவர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் என்றெல்லாம் அவரை பற்றி அம்மா அவர்களின் புகழுக்கு களங்கம் விளைகின்ற விதமாக நமது இயக்கத்தை பற்றி, அம்மாவை பற்றி தவறாக பேசியவர்களோடுதெல்லாம் கூட்டணி வைக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு ஆலஞ்சி போயிருக்கின்றது. காரணம், எப்படியாவது பதவியிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். தமிழ்நாட்டு மக்களின் நலனை விட அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்களின் நலன்தான் முக்கியமாக இருக்கிறது. அம்மா அவர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துகின்ற விதமாக பேசியவர்களை அவர்களோடு இன்றைக்கு கூட்டணி வைத்து அவர்கள் வீட்டுக்கே சென்று விருந்து உண்ணுகின்ற அளவுக்கு இன்றைக்கு ஆளும் கட்சியினர், இந்த முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர்கள், நமது கடலூரை சேர்ந்த அண்ணன் சம்பத் ஆகியோர் எல்லாம் அங்கே போய் இந்த அளவுக்கு கூட்டணி வைக்கிறார்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும். இவர்களுக்கு மக்களின் நலன் பெரிதல்ல, தங்கள் மக்களின் நலன் தான் பெரிது என்பது இதிலிருந்து தெளிவாகும். இதுபோல இன்னொரு கூட்டணி, பலமான கூட்டணி என்று தொலைக்காட்சிகளில் எல்லாம் பேசப்படுகிறது. அந்த பைல்வான் கூட்டணியை பற்றி உங்களுக்கு தெரியும். காங்கிரஸ் கட்சி 2004 14 வரை தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்த போதுதான் இலங்கையிலே நமது தமிழினத்தை சேர்ந்த மக்கள் 1.5 லட்சம் பேர் அங்கே கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது அந்த அமைச்சரவையில இருந்த திமுக சரி, தமிழ்நாட்டிலே அப்பொழுது முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் சரி, அதை பற்றி அதை தடுப்பதற்காக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெரியும். அதுபோல இன்றைக்கு நமது காவிரி படுகை பகுதியிலே விவசாயிகளை பாதிக்கின்ற விதமாக இன்றைக்கு மக்களை எல்லாம் அச்சுறுத்துகின்ற, விவசாயிகளை எதிர்த்து போராடுகின்ற மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், அவற்றிற்கெல்லாம் அனுமதி தந்ததே காங்கிரஸ் ஆட்சி தான், தொடங்கி வைத்ததே காங்கிரஸ் ஆட்சி தான். அன்றைக்கு அதை அனுமதித்தது திமுக ஆட்சி தான். இன்றைக்கு தலைவராக, திமுக தலைவராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் தான் மீத்தேன் திட்டத்திற்கு அந்த முதற்கட்ட அனுமதியை எல்லாம் வழங்கியவர். அம்மா அவர்கள் இருந்தவரை அந்த திட்டங்கள் தமிழ்நாட்டிலே வராமல் அவர்கள் தடுத்தார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சியிலே செய்பவர்கள், மத்தியிலே ஆள்பவர்களுக்கு ஒரு ஏவல் அரசாக இங்கே இருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் கிளை ஆட்சியாக, கிளை கட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் அனைத்தையும் அனுமதிக்கிறார்கள். தமிழ்நாட்டு விவசாயிகள், வியாபாரிகள், மீனவர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கின்ற 1 கோடிக்கு மேலான இளைஞர்கள் என அனைத்து தரப்பிலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டை புறந்தள்ளிவிட்டு தேர்தல் என்று வந்தவுடன் பாரத பிரதமர் தமிழ்நாட்டிற்கு அதற்குள் 2 முறை வந்துவிட்டு சென்று விட்டார். இதே கஜா புயல் தாக்கிய பொழுது அங்கே நமது டெல்டா மாவட்டங்களிலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மக்கள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல், உடைமைகளை இழந்து, விவசாயத்தை இழந்து, வீடுகளை இழந்து நடு ரோட்டில் நின்ற பொழுது வராதவர்கள் இன்றைக்கு வாக்கு கேட்பதற்காக வருகிறார்கள். இந்த சந்தர்ப்பவாத கூட்டணிகளை தயவு செய்து நீங்கள் முறியடிக்க வேண்டும். எப்படி 2014 அம்மா அவர்களை நீங்கள் தமிழகத்திலே உள்ள ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க முடியும், தமிழ்நாட்டு மக்களுக்காக திட்டங்களை தீட்டித் தர முடியும் என்று அவரை அன்றைக்கு ஆதரிக்கின்ற விதமாக கடலூர் பாராளுமன்ற தொகுதி உட்பட
37 தொகுதியிலே வெற்றி பெற செய்தீர்களோ அதுபோல இன்றைக்கு அம்மாவின் தொண்டர்கள் 95% மேல் இன்றைக்கு இயக்கிக் கொண்டிருக்கின்ற அம்மாவின் திருவுருவப் படத்தை கொடியிலே தாங்கி இருக்கின்ற அம்மாவின் திருப்பெயரை தாங்கி இருக்கின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு அதன் வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து உங்களுக்காக போராடி தமிழ்நாட்டில் நலனுக்காக வாதாட எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும். நீட் தேர்வை தடுக்கவும், மீண்டும் இந்த மீத்தேன் ONGC போன்ற திட்டங்களை தடுக்கவும். இன்றைக்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்றேன் என்று அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்றால் பன்னாட்டு முதலாளிகளுக்கு பெரிய கம்பெனிகளுக்கு இந்த இடத்தை தாரை வார்ப்பது மூலம் இங்கே தமிழ்நாட்டு மக்களை அவர்கள் விவசாயத்தை தடுக்கின்ற முயற்சிக்கிறார்கள். அதன் முயற்சி தான் ஒரு கட்டம்தான் மேகதாதுவிலே அங்கே அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் வருவதையே தடுத்து விடலாம். இது வறண்டுவிடும், மக்கள் இங்கிருந்து கிளம்பி விடுவார்கள், இந்த பகுதியிலே பூமிக்கு அடியிலே உள்ள இயற்கை வளங்களை தோண்டி எடுக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ நான் உங்களிடம் வாக்கு வாங்குவதற்காக சொல்லவில்லை, இதுதான் உண்மையான நிலைமை. 8 வழிச்சாலை என்று அமைக்கிறார்களே, அது கூட அந்த பகுதியிலே உள்ள இரும்பு தாழ்வை எடுப்பதற்குத்தான். இதையெல்லாம் முறியடித்து சரியான ஒரு பாதையிலே தமிழகம் செல்லவும், விவசாயிகள் வளம் பெறவும், தமிழ்நாட்டு மக்கள் வளம் பெறவும், மீண்டும் அம்மா அவர்களின் உண்மையான ஆட்சியை தமிழகத்திலே கொண்டு வரவும் நீங்கள் குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களது வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டு இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நமது கழக நிர்வாகிகளுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.